இதை என்னால செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான் பலரின் வெற்றிகளுக்கு முட்டுக்கட்டையா இருக்கு. நான் ஒன்னு சொல்லட்டுங்களா, நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம மூளை சொல்ற சப்பக்கட்டு தான் இது. உண்மையிலேயே நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியாதுன்னு நாம நினைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, எந்த காரியமா இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கிற அசாத்திய பலம் எப்படி கிடைக்குதுங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். எறும்பு ஊற கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க. அதாவது எறும்பு பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும் ஒரு பாறை மேல அது தொடர்ந்து ஊர்ந்து போச்சுன்னா, மாதக்கணக்கா வருடக்கணக்கா ஒரு பாறை மேல ஊர்ந்து போச்சுன்னா, அந்த பாறை மேல எறும்பால துளையிட முடியும். அந்த பாறை மேல எறும்பால தடம் பதிக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு மனிதன் செய்யற காரியம் ரொம்ப சின்ன காரியமா இருந்தாலும் மத்தவங்க கண்ணுக்கு பாக்குறதுக்கு இதெல்லாம் ஒரு வேலையான்னு தோணுனாலும் தொடர்ந்து அவன் அதுல எஃபர்ட் போட்டுட்டே இருந்தான்னா அவனால பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மையானது? குட்டி குட்டியானாலும் எஃபர்ட் போடணும்னு சொல்றாங்களே, அதை எப்படி சரியா செய்யறது? இத சொல்லித்தர புத்தகம் தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ். ஜேம்ஸ் கிளியர் எழுதிய சின்னஞ்சிறு பழக்கங்கள். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த புத்தகத்தை பத்தி, இது தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின மாற்றத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்த இந்த புத்தகத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நான் தொடர்ந்து இந்த சேனல்ல நிறைய புத்தகங்களை பத்தி பேசிட்டு வரேன். உங்களுக்கு இது மாதிரி காணொலிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு அந்த வரிசையில இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் சின்னஞ்சிறு பழக்கங்கள். முதல்ல ஒரு கதையோட ஆரம்பிப்போமா? ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 பேருமே ஒபீஸா இருந்தாங்க. அதாவது அவங்க என்ன உடல் எடை அளவு இருக்கணுமோ அதை விட ரொம்ப அதிகமான எடையில இருந்தாங்க. இதனால ஒரு நாள் அந்த 2 பேருக்குமே ஆசை வருது, நம்ம எப்படியாவது வெயிட் லூஸ் பண்ணணும், நம்ம 2 பேரும் எப்படியாவது ஃபிட் ஆகணும்னு. ஆனா அதுக்கு அந்த 2 பேருமே ஒரே மெத்தட கையில எடுத்தாங்களானா கண்டிப்பா கிடையாது. ஒருத்தர் ரொம்ப வேகமா எடையை குறைக்கணும்னு நினைச்சாரு, டிராஸ்டிக்கா ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாரு, நிறைய நேரம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னொருத்தர் தன்னோட லைஃப் ஸ்டைல்ல சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் பண்ணாரு. சுகரை கட் பண்ணாரு, பார்ட்டிஸ், ரெஸ்டாரண்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணாரு. ஒரு நாளைக்கு வெறும் 40 நிமிஷம் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணாரு. சரியா 1 வருடம் கடந்து போச்சு. 1 வருஷம் முடிஞ்ச பின்னாடி 2 நண்பர்களும் ஒரு இடத்துல வச்சு சந்திச்சாங்க. ஆனா அப்படி சந்திச்சப்போ அந்த 2 பேர்ல யாரு சக்சஸ்ஃபுல்லா வெயிட் லூஸ் பண்ணிருந்தாங்க தெரியுமா? தன்னோட லைஃப் ஸ்டைல்ல சின்ன சின்ன சேஞ்சஸையும் 40 நிமிஷம் எக்ஸசைஸையும் இன்க்ளூட் பண்ண நபர் தான். ஏன்னா டிராஸ்டிக்கா ஒரு டயட்டையும் 4 மணி நேரம் எக்ஸசைஸ் ரொட்டீனையும் எடுத்துக்கிட்ட நபரால அதை ஃபாலோ பண்ண முடியல. இடையில வந்த பிசினஸ் ட்ரிப், ஒர்க் லோட் இதெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணவும் விடல. 5 கிலோ குறைச்சா பிரேக் விடும்போது 7 கிலோவா கூடிக்குச்சு. ஆனா சின்ன சின்னதா மாற்றங்களை வாழ்க்கையில கொண்டு வந்தவரால இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியுது. அதுதாங்க தொடர்ச்சியா செய்யப்படுற சிறிய மாற்றங்களுடைய வலிமை. இந்த மாதிரி சின்ன மாற்றங்களை பண்றவங்களை பார்த்தா நமக்கு வேடிக்கையா இருக்கும். இதனால என்ன பெரிய யூஸ் இருக்குன்னு தோணும். இவங்களால எல்லாம் செஞ்சு முடிக்க முடியாதுன்னு இலக்காரமா இருக்கும். ஆனா அது ஒரு தவறான புரிதலுங்க. ஏன்னா நான் சின்ன சின்னதாலாம் எதுவும் பண்ண மாட்டேன்.